ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மேகதாதுவின் குறுக்கே, அதாவது காவிரியின் குறுக்கே கட்டுமானத்திற்கு கர்நாடக அரசு பிற மாநிலங்களின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் அன்புமணியின் கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் இந்த பதிலை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், மேகதாது அணையிலே அணை கட்டுவதற்கு தமிழகத்தின் அனுமதி பெற தேவையில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக அமைச்சர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், ரொம்பவே முக்கியமான ஒரு விவகாரத்துல மத்திய அரசு அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு ஒரு பதில் வழங்கி இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்ல கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்ல இருக்கிறார் மேகதாது விவகாரத்துல சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு. இந்த நிலையில தான் மத்திய அரசினுடைய இந்த மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதில் என்பது கிடைத்திருக்கிறது. அதாவது பாமகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் இன்று நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவையில மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்திட ஒரு கேள்வி என்பதை மேகதாது விவகாரத்துல எழுப்பியிருந்தார். அதாவது காவிரி நீர் தகராறு தொடர்பான 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குறித்து மத்திய அரசுக்கு தெரியுமா? அதே நேரத்துல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த விதமான கட்டுமானத்தையும் அமைப்பதற்கு கீழ்ப்பாசன வசதி பெறக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிடம் உரிய அனுமதியை கர்நாடகா பெற வேண்டும் என்று அவர் கேள்வி என்பதை எழுப்பியிருந்தார். இந்த கேள்விக்கு தான் தற்போது மத்திய அரசு பதில் என்பதை வழங்கி இருக்கிறது. மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் வழங்கியிருக்கக்கூடிய பதில்ல காவிரி நதியின் குறுக்கே எந்த விதமான கட்டுமானத்தையும் மேற்கொள்வதற்கு கர்நாடக அரசு தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல எங்குமே குறிப்பிடவில்லை என்பதை மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. இது மட்டுமல்லாமல் 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பது காவிரி தீர்ப்பாயத்தின் 2007 ஆண்டு வெளியான தீர்ப்பின் பிரிவு 18 உறுதிப்படுத்தியதாகவும் தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு முரணாக இல்லாத வகையில மாநில எல்லைகளுக்குள் நீரை பயன்படுத்தவும் அதன் பயனை அனுபவிக்கவும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அதிகாரம் உள்ளது, அந்த அதிகாரம் தான் கர்நாடகாவுக்கும் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருப்பதாக மத்திய இணை அமைச்சர் ஜல்சக்தி துறையுடைய இணை அமைச்சர் அந்த எழுத்துப்பூர்வ பதில தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மேகதாது அணை மற்றும் குடிநீர் திட்டம் தொடர்பாக கர்நாடகா 2019 ஆண்டு சமர்ப்பித்த விரிவான திட்ட அறிக்கையை காவிரி தீர்ப்பாயத்தின் உத்தரவு மற்றும் மத்திய நீர்வள ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப திருத்தம் செய்து மீண்டும் சமர்ப்பிக்குமாறு திட்ட அதிகாரிகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு இந்த விளக்கத்துல தெரிவித்திருக்காங்க. சமீப மாதங்களாகவே இந்த மேகதாது விவகாரத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டிதான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். எந்த ஒரு கட்டுமானத்தையும் கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேற்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. எனவே கர்நாடகாவால் அத்தகைய கட்டுமானங்களை எல்லாம் கட்ட முடியாது என மிக அழுத்தமாக தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இத்தகைய சூழல்களுக்கு மத்தியிலே மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய இந்த எழுத்துப்பூர்வ விளக்கம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடிகிறது. காவிரியின் குறுக்கே கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலோ அனுமதியோ தேவையில்லை என்று மத்திய அரசு இந்த விளக்கம் அளித்திருப்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடிகிறது. இதனை தமிழ்நாடு அரசு எப்படி அணுகப் போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. சண்முகவேல். யோகேஸ்வரன், இது மிக மிக ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனால் ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லப்பட்டது 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதனுடைய பயன்பெறக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் அனுமதி இல்லாமல் கர்நாடகா கட்ட முடியாது என்கிற விஷயத்தை அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மத்திய அரசு தரப்பிலே சொன்ன பதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே தெளிவில்லையா, அல்லது இங்கே தமிழகத்தில் உள்ளவர்களும் மத்திய அரசுக்கும் பாராமுகமாக அது பார்க்கப்படுகிறதா? அது பற்றிய விளக்கம் இருக்கா? உச்சநீதிமன்றம் 2018 வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இப்போதைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கருத்துக்களை பகிர்கிறார்கள். மேகதாதுவினுடைய குறுக்கே, குறிப்பா காவிரியில எந்த ஒரு கட்டுமானத்தையும் கட்டுவதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல், அனுமதி பெற வேண்டும் என்பது. ஆனால்
மத்திய அரசு இன்று வழங்கியிருக்கக்கூடிய அந்த எழுத்துப்பூர்வ பதில்ல உச்சநீதிமன்றம் 2018 வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல அப்படி எந்த அம்சங்களையுமே அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை என்பதை அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வ விளக்கமாக வழங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. அதாவது தீர்ப்பாயம் 2007 காவிரி தீர்ப்பாயத்துல பிரிவு 18 உறுதிப்படுத்தியதாகவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது என்றும் தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவுக்கு முரணாக இல்லாத வகையில, அதாவது 2007 தீர்ப்பாயம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவுகளுக்கு முரணாக இல்லாத வகையில மாநில எல்லைகளுக்குள்ள நீரை பயன்படுத்தவும் அதன் பயனை அனுபவிக்கவும் ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அதிகாரம் இருக்கிறது. அதாவது மத்திய அரசு தன்னுடைய எழுத்துப்பூர்வ விளக்கத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2007 தீர்ப்பாய உத்தரவின்படி ஒரு மாநிலத்திற்குள்ள இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தவும் அதனை அனுபவிக்கவும் அந்தந்த மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதைத்தான் மத்திய அரசு தன்னுடைய எழுத்துப்பூர்வ பதில்கள் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது காவிரி விவகாரத்துல கர்நாடகாவுக்கும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த காவிரி விவகாரத்துல சமீப நாட்களாகவே கர்நாடகம் சொல்லக்கூடிய ஒரு தரப்பு வாதம், தங்களுடைய குடிநீர் தேவைக்காக மட்டுமே இந்த மேகதாது திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த முயற்சிக்கிறோம், இதனால் தமிழ்நாடும் பயன்பெறும் என சொல்கிறார்கள். அதே நேரத்துல தங்களுடைய மாநிலத்துக்குள் இருக்கக்கூடிய நீரை தங்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில திட்டமிடல். யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்க நம்ம பேசுவோம்.